வணக்கம். போர் தொடங்கி 17 நாட்கள் ஆகிவிட்டது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போரில் ஒட்டுமொத்த உலகமே சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. கல்ஃப் நாடுகள், ஈரான், இஸ்ரேல், இந்தியா உட்பட பல நாடுகள் இதிலிருந்து பாதிக்கப்பட்டு வருகிறது, முக்கியமாக மக்கள். ஆனால் இந்த போர் நிறுத்தத்திற்கான எந்த விதமான அறிகுறியும் கிடையாது, எந்த விதமான சீஸ்ஃபயருக்கான அறிகுறியும் கிடையாது. ஆனால் அதற்கு எதிர்பாராத முறையில் ஃபேஸ் 2ஐ நோக்கி இந்த போர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த போர் இன்னும் மிக டேஞ்சரஸான வடிவத்தை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டது. எந்த அளவில் இந்த போரில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு துளி கூட அடங்காமல், ஒரு துளி கூட பேக்ஃபுட்டில் போகாமல் ஈரானை மீண்டும் தூண்டியிருக்கிறார். ஈரானின் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய 90% எங்கிருந்து கச்சா எண்ணெய் எக்ஸ்போர்ட் ஆகுமோ அந்த தீவை, கார்க் ஐலண்டை தாக்கியுள்ளார். இது மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்த இந்த நடவடிக்கைக்கு பின்பு ஈரானும் அமைதியாக கிடையாது. ஈரான் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளை மீண்டும் ஒரு முறை தாக்க தொடங்கிவிட்டது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலால் ஒட்டுமொத்த தெல் அவீவும் இப்போ ஒரு மயானக்கரை போன்று தென்படுகிறது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய இரட்டை முகத்தை நாம் பார்க்க முடிகிறது. சோஷியல் மீடியாவை நீங்கள் பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் அமெரிக்கா இந்த போரில் வெற்றி பெற்று விட்டது, அமெரிக்காவிற்கு இந்த போரில் இதற்கு மேல் வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு புறம் இதே டொனால்ட் ட்ரம்ப் இவருடைய இன்னொரு முகம் உலக நாடுகளுக்கு முன்பு பிச்சை எடுக்கும்படி உதவி கேட்டு வருகிறார். இந்த முறை எங்களை தனியாக தவிக்க விட்டு விட்டீர்களே, எங்களுடன் எதற்காக உலக நாடுகள் இந்த போரில் குதிக்கவில்லை என்கிற அந்த விஷயம். என்னதான் நடக்கிறது? டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக ஐசோலேட் செய்யப்படுகிறார்? எதற்காக இந்த போர் இன்னும் அதிகமாக டேஞ்சரஸாக மாற தொடங்கிவிட்டது? இந்த போர் ஒரு நியூக்ளியர் போராக மாறிவிடுமா என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை 5 மிக முக்கியமான அப்டேட்ஸ்களுடன் உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கப் போகிறேன். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்னைக்கு வரை என்னெல்லாம் நடந்ததோ அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதை தாண்டி நேதன்யாகு உயிருடன் இருக்கிறாரா இல்லையா? ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர் மொஜோபா கமெனேய் அவர் உயிருடன் இருக்காரா இல்லையா? அவருடைய 2 கால்களும் வெட்டப்பட்டதா இல்லையா? இது போன்ற ஏராளமான சர்ச்சைகள் சோஷியல் மீடியாவில் வலம் வரும்போது, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான வரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வைத்து ஒட்டுமொத்த உலக நாடுகள் எந்த அமெரிக்காவை நம்பி வந்தார்களோ அதே அமெரிக்கா இன்னைக்கு பேக்ஃபுட்டில் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கால்குலேஷன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வைத்த ஒட்டுமொத்த கால்குலேஷனுமே தவறாக மாறிவிட்டது. இந்த இடத்தை எந்த அளவில் பிளாக்கேட் செய்து வைத்திருக்கிறதோ ஈரான், அதை வைத்து அமெரிக்கா பிரைவேட்டாக இப்போது இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்காவிடம் எந்த விதமான பிளானிங்குமே கிடையாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வைத்து எந்த விதமான பிளானிங்குமே கிடையாது. கிறிஸ் மோர்ஃபி US செனட்டர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட், ஆன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் they had no plan. Strait of Hormuz, they just had no plan. They don't know how to get it safely back open. டொனால்ட் ட்ரம்பை பற்றி அமெரிக்காவின் செனட்டர் கொடுத்த பதில், அவர்களுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை எப்படி துறப்பது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த போரில் குதிப்பதற்கு முன்பு அவர்கள் எந்த விதமான பிளானிங்குமே செய்யவில்லை. அதற்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் கதறக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். மெனி கண்ட்ரீஸ், ஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் எஃபெக்டட் பை ஈரான்ஸ் அட்டெம்ப்டட் க்ளோஷர் ஆஃப் த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் வில் பி சென்டிங் வார்ஷிப். உலக நாடுகள் யாரெல்லாம் இந்த ஈரானால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ உங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்புங்கள். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த பாதை அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கே தேவையான பாதை. இதை நாம் அனைவருமே கூடி சேர்ந்து இதை விடுவிக்கலாம். பிரிட்டன் நாடு, பிரான்ஸ், சைனா, இந்தியா, இது போன்ற பல நாடுகள் தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்புங்கள். அமெரிக்காவுடன் ஒன்று கூடி
இந்த போரில் களமிறங்கள். ஆனால் இதே விஷயத்தை இன்னொரு ஆங்கிலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, யூகே எந்த யூகேயின் பிரைம் மினிஸ்டரை டொனால்ட் ட்ரம்ப் கேவலப்படுத்தி விரட்டினாரோ, அதாவது எங்களுக்கு உங்களுடைய போர்க்கப்பலெல்லாம் இதற்கு தேவையில்லை, உங்களுடைய பேசஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே இந்த போரில் வெற்றி அடைந்து விட்டோம், இதற்கு மேல் உங்களுடைய எந்த விதமான உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிய அதே டொனால்ட் ட்ரம்ப் இப்போது உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. யுனைடெட் கிங்டம் ஆர் ஒன்ஸ் கிரேட் அலை, மேபி த கிரேட்டஸ்ட் ஆஃப் தெம் ஆல், இஸ் ஃபைனலி கிவிங் சீரியஸ் தாட் to sending 2 aircraft carriers to Middle East. That's okay. Prime Minister Steamer, we don't need them any longer. This is what Donald Trump's language was. எங்களுடைய நீண்ட நாள் நண்பரான யூகே இப்போ ரொம்பவே ஆலோசிச்சு 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்களை அனுப்ப முடிவு செய்திருக்கிறார்கள். உங்களுடைய கேரியரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. We don't need people that join war after we've already won. நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பின்பு ஒரு நாடு எங்களுடன் கைகோர்க்க வந்தால் அந்த நாடே எங்களுக்கு தேவையில்லை. This is what Donald Trump said. And what is Donald Trump saying today? Please send your warships. கெஞ்சி பிச்சை எடுக்கும்படி கெஞ்சி கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். பிரான்ஸ் நாடு மேக்ரான் தெளிவாக எடுத்து வைத்து விட்டார். We will not send any of our army or aircraft carrier or anything to Middle East conflict. இது நேதன்யாஹுடைய பிரச்சனை, அமெரிக்காவுடைய பிரச்சனை, நாங்கள் அனுப்ப மாட்டோம். இன்னொரு பக்கம் சைனா சிரித்து கொண்டிருக்கிறது. சைனாவுடைய கேம் பிளானே வேறு. சைனா இந்த பிரச்சனையை பயன்படுத்தி தன்னுடைய எக்கனாமியை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வேலையில் இறங்கிவிட்டது. ஈரான் சைனீஸ் யுவானில் யாரெல்லாம் கச்சா எண்ணெய் வாங்குகிறீர்களோ அவர்களுடைய கப்பல் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து போக விடுவோம். அமெரிக்காவுடைய அலைஸ் அல்ல டாலரில் யாரெல்லாம் ட்ரேட் செய்கிறீர்களோ உங்களுடைய கப்பலை நாங்கள் இங்கிருந்து அனுப்ப மாட்டோம், வெளிவிட மாட்டோம். எந்த கேம் ஒரு மிலிட்ரி கேமாக இருந்ததோ இப்போது இந்த பிளாக்கேட்க்கு பின்பு ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை வைத்து அமெரிக்காவை பேக்ஃபுட்டில் தள்ளி ஒட்டுமொத்த கேம் பிளானையே பிரட்டி போடக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சலுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை மறக்காமல் எழுதிவிடுங்கள். இதனால் எங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்கிறது. இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். எந்த இந்தியா நேதன்யாகுவை சந்தித்து இஸ்ரேலுக்கு சென்ற நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா மதர்லேண்ட், இஸ்ரேல் ஃபாதர்லேண்ட் அப்படியெல்லாம் டயலாக் அடித்து வந்தாரோ, இதற்கு மேல் இஸ்ரேலுடன் தான் நாங்கள் நிற்கப் போகிறோம் என்கிற இந்த சபதத்தை எடுத்து வைத்தாரோ, இன்னைக்கு அதே நரேந்திர மோடி பல்ட்டி எடுத்து விட்டார். We have been talking with ஈரான். ஈரானுடன் நம்மளுடைய பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிந்திருக்கிறது. 2 ஆயில் எடுத்து வரக்கூடிய கப்பல்கள் இதே ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இந்தியாவை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறது. which was a positive sign. But what was Narendra Modi doing 15-20 days before? Nobody knows. Where was our foreign ministry? What was the strategy we were planning? Nobody knows. Anyways, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் போன்ற இன்னொரு இடமும் இருக்கிறது, பே எபல் என்று.
இந்த பே எபலை பற்றியும் இன்னொரு சர்ச்சையும் வெளிவர தொடங்கிவிட்டது. அதாவது இரண்டாவது அடி இந்த இடத்தை வைத்து யாரெல்லாம் சைனா யுவானில் இங்கே பேமெண்ட் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் விடுவோம், இல்லை என்றால் எங்களுக்கு, அதாவது ஈரானுடைய டார்கெட் என்ன, ஒட்டுமொத்த அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸை கைகளில் போட்டுவிட்டால் எங்களுக்கு யாரெல்லாம் அந்த வரியை செலுத்திக்கிறீர்களோ அவர்களுடைய கப்பல் தான் இதுக்கு மேல் வெளியில் போகும். இதை தாண்டி நாங்கள் யாரையுமே வெளியில் போக விட மாட்டோம். திஸ் இஸ் வாட் ஈரான்ஸ் ஸ்ட்ராட்டஜி நவ். இல்லை, ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். அமெரிக்கா இந்த போரிலிருந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வெளியேற பார்க்கிறது. ஆனால் இந்த முறை ஈரான் அதற்கான எந்த விதமான வழியும் விடுவதாக கிடையாது. ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய பல கண்டிஷன்ஸ்கள், தெளிவாக அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்கள் அமெரிக்கா இந்த முறை சாதாரணமாக நழுவ முடியாது. எங்களுக்கு எழுத்து வடிவமாக அமெரிக்கா தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் நாட்டுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை சரி கட்ட வேண்டும். இதை தாண்டி ஒட்டுமொத்த உலக நாடுகள் எங்களுடைய பாதுகாப்பிற்கான அந்த உறுதி பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நாங்கள் இந்த போரிலிருந்து பேக் ஃபுட்டில் தள்ளுவோம். இல்லைன்னா எங்களுக்கு தேவையில்லை. அமெரிக்கன்ஸ் அலைஸ் யாராக இருந்தால் கூட உங்களுடைய போர்க்கப்பலை, உங்களுடைய வெசல்ஸ்களை இங்கிருந்து நகர விட மாட்டோம். அமெரிக்கா பாம்ப்ட் கார்க் ஐலண்ட். டொனால்ட் ட்ரம்ப் கேம் again made the broad statement, we have completely finished it. கார்க் ஐலண்டில் போய் ஒரு சில குண்டுகளை போட்டு டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு வாட்டி அதே முறையான பொய் கட்டுக்கதைகளை எடுத்து வைக்கிறார். ஒட்டுமொத்த ஈரானுடைய ஆயில் நெட்வொர்க்கை நாங்கள் சிதைத்து விட்டோம், அவர்களிடம் இதற்கு மேல் தப்பிப்பதற்காக எந்த விதமான வழியும் கிடையாது என்று. ஆனால் இந்த இடத்தில் எந்த அளவில் ஒரு மிக பெரிய அடியை கார்க் ஐலண்டில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பின்பு ஈரான் கொடுத்திருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ரீஃபியூலிங் ஃப்ளைட்ஸ் அதை அவர்கள் அடித்திருக்கிறார்கள். 1-2 அல்ல, அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும்படி ஈரான் ஏற்கனவே கொடுத்த அந்த எச்சரிக்கை, வார்னிங், எங்களுடைய ஆயில் மீது நீங்கள் கை வைத்தீர்கள்னா ஒட்டுமொத்த கல்ஃப் நாட்டை நாங்கள் சாதாரணமாக விட மாட்டோம். இதற்காக ஃபாரின் மினிஸ்டர் நேரடியாக எடுத்து வைத்த விஷயம், ஹெமார்ஸ் மிசைலை கொண்டு UAE ரஸ் அல் கமியா என்கிற இந்த இடத்தில் ஒரு மிக பெரிய அடியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கார்க் ஐலண்ட் அல்ல அபு முசா என்கிற இந்த இடத்தில் எந்த அளவில் தாக்குதல் நடந்ததோ அந்த தாக்குதல் UAEயில் இருக்கக்கூடிய ரஸ் அல் கமியாலிருந்து தான் இந்த தாக்குதல் நடந்தது. அதனால் UAEயை இதற்கு மேல் நீங்கள் காலி செய்து விடுங்கள். கல்ஃப் நாடுகள் இதற்கான த்ரெட்டை ஏற்கனவே பார்த்து வருகிறார்கள். UAE, கத்தர், சவுதி அரேபியா அனைத்து நாடுகளுமே கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா எங்கள் நாட்டிலிருந்து தன்னுடைய பேசஸ்களிலிருந்து ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதை தடுத்து நிறுத்துங்கள். அமெரிக்கானால்தான் இன்னைக்கு அமைதியாக இருந்த மிடில் ஈஸ்ட் இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், US எம்பசி இன் பக்தாத், அந்த இடத்தில் எந்த அளவில் தாக்குதல் நடந்தது. அதை தாண்டி ஈரான் பேக்ட் மிலிட்டன் குரூப் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தும் போது பக்தாத் போன்ற நகரம் எந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் தன்னை சேஃபாக எடுத்து பார்த்தார்களோ, லெவல் 4 செக்யூரிட்டி வார்னிங் இங்கே இஷ்யூ செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இடத்தை உடனுக்குடன் காலி செய்து வேறொரு இடத்திற்கு மாறி செல்லுங்கள், இங்கே உயிருக்கு எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இதற்கான காரணம் என்ன? அமெரிக்கா எந்த அளவில் வீக்காகி இருக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா, KC-135 என்கிற இந்த மிக பவர்ஃபுல்லான ஒரு விமானம், இந்த விமானத்தை ரீஃபியூலிங் விஷயத்திற்காக பயன்படுத்துவார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், விமானப்படை அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பலம். அந்த விமானப்படைக்காக ஏர் ஃபியூலிங் சிஸ்டம் அதற்கு மேலே தேவையான ஒரு மிக முக்கியமான கருவி. இதன் போன்ற 7 ஏர் ஃபியூலர்ஸ் சிதைந்து கிடக்கிறது அமெரிக்காவில். 7
அல்ல தாக்கப்பட்டிருக்கிறது, அல்ல முற்றிலுமே டிஸ்ட்ராய் செய்யப்பட்டிருக்கிறது ஈரானின் மிசைல்களால். இந்த இடத்தில் இன்னொரு வார்னிங்கும் வெளிவந்திருக்கிறது. ஐஆர்ஜிசி கொடுத்த இந்த வார்னிங். ஐஆர்ஜிசி கொடுத்த வார்னிங் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் துபாய். இந்த இடத்தில் நாங்கள் ஏற்கனவே தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். சிட்டி பேங்க்கில் தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் பில்டிங், சர்வீசஸ், அமெரிக்காவுடைய சர்வர்ஸ், அவர்களுடைய பிஸ்னஸ், அமெரிக்கன் பேங்க்ஸ், இந்த அனைத்தையுமே நாங்கள் டார்கெட்டில் வைத்திருக்கிறோம். இங்கே மனிதர்கள் இருக்க தேவையல்ல, எப்போ வேணாலும் மிசைல் வந்து தாக்கலாம். இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இஸ்ரேலி தரப்பிலிருந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன், கதறுகிறார்கள். கிளஸ்டர் எம்யூஷன்ஸ்களை ஈரான் அடிக்க தொடங்கி இருக்கிறது. கிளஸ்டர் எம்யூஷன்னா ஒரு பெரிய பாம், அந்த பெரிய பாம்புக்குள்ளே சின்ன சின்னமாக ஒரு 50லேருந்து 80 குட்டி பாம்ஸ்களை போட்டு அடிப்பார்கள். எப்படி பெரிய மிசைல் ஒரு இடத்தை போய் ஒரு ஒட்டுமொத்த வட்டாரத்தையே அடிக்குமோ அப்படியெல்லாம் இந்த மிசைல் வேலை பார்க்காது. மேலே போன உடனேயே அந்த ராக்கெட் இரண்டாக புகழ்ந்து போகும். ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி 50-80 பாம்ஸ்கள் அப்படியே விரிந்து ஏராளமான இடங்களுக்கு அது போய் பிரிஞ்சு அடிக்கும். சிந்தித்து பாருங்கள், ஒரே நேரத்தில் ஒரு 50-100 இடங்களில் பாம்பு வந்து வெடித்தால் என்ன நடக்கும் என்று. மக்கள் சேதாரம், உயிர் சேதாரம் அதிகமாகும். இந்த விஷயத்தை வைத்து காசாவில் இதே போன்ற கிளஸ்டர் பாம்புகளை தான் இவர்கள் போட்டார்கள். அப்போ இவர்களுக்கு இந்த புரிதல் வரவில்லை. இன்னைக்கு தெல் அவீவில் இந்த கிளஸ்டர் எமிஷன் வந்து விழுகும்போது கதறுகிறார்கள். இந்த நபர்கள், அதாவது இஸ்ரேலிகள், ஒயிட் ப்ராஸ்பரஸை பயன்படுத்தி, அதாவது ஒயிட் ப்ராஸ்பரஸ் ஒரு கெமிக்கல், வெடிகுண்டில் கலந்து அவர்கள் அந்த வெடியெல்லாம் அடித்தார்கள். காசாவில், லெபனானில் அந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தினார்கள். அப்படியே அந்த கெமிக்கல் ஸ்கின்குள்ளே புகுந்து, தோளில் புகுந்து உங்களுடைய உடலை கருக வைக்கக்கூடிய வேலை பார்க்கும். இது போன்ற ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி வந்தது. அன்னைக்கு இவர்களுக்கு ஒரு துளி கூட கவலை இல்லை. இன்னைக்கு இவர்கள் மீது கிளஸ்டர் மிசைல்களை வைத்து ஈரான் தாக்கும்போது கதறுகிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, இஸ்ரேலிருந்து வெளிவரக்கூடிய செய்தி நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஏரோ இன்டர்செப்டர், அமெரிக்கா கொடுத்த இன்டர்செப்டர்கள் இப்போ முடிய தொடங்கிவிட்டது. இப்போ அவர்கள் அமெரிக்காவிடமிருந்து கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த இன்டர்செப்டர் மிசைல்ஸ்கள் முடிய போகிறது, எங்களுக்கு உடனுக்குடன் அதை அரேஞ்ச் செய்து கொடுங்கள் என்று. ரெடார், ஈரானில் இருக்கக்கூடிய பல ரெடார்ஸ்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த கிளஸ்டர் பாம்பிங், ஹைப்பர்சானிக் மிசைல், இதை தாண்டி மிட் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்களை வைத்து எந்த அளவில் இவர்கள் தாக்குகிறார்களோ ஒவ்வொன்றையும் வைத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் 2 பேருமே இப்போ இன்னொரு ராகத்தை பாட தொடங்கிவிட்டார்கள். தட் இஸ் வாட் நியூக்ளியர் டெசிஷன். டொனால்ட் ட்ரம்ப் இந்த தவறை செய்ய மாட்டார். டொனால்ட் ட்ரம்ப் நிச்சயமாக இந்த நியூக்ளியர் வெப்பனை கையில் எடுக்க மாட்டார். பட் அமெரிக்கா இஸ்ரேலை முன்னிறுத்தி இஸ்ரேல் வழியாக இந்த நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த பார்க்கும். அப்படி அமெரிக்கா அந்த தூண்டுதலை செய்யவில்லை என்றால் கூட நிச்சயமாக இஸ்ரேல் அந்த வேலையை பார்ப்பதற்கான பல வாய்ப்புகள் உள்ளது. எப்படி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மிசைல் எந்த அளவில் நேத்தன்யாகுவின் நாடான இஸ்ரேல் மீது நடக்கிறதோ, எந்த அளவில் அமெரிக்காவின் பேக் போன எக்கனாமியை இவர்கள் உடைத்திருக்கிறார்களோ, இதற்கு மேல் இவர்களிடம் நியூக்ளியர் ஆப்ஷனை தாண்டி வேறு எந்த விதமான பதிலும் வாய்ப்பும் கிடையாது. இஸ்ரேலி ப்ராபகேண்டா மிஷனரி எப்படி வேலை பார்க்கிறது? முஸ்தபா கமேனி, அவருடைய கால்கள் அவர் இழந்து விட்டார், உயிருடன் இருக்காரா இல்லையா? வேர் ஆர் யூ முஸ்தபா? Why does Mujtaba Khomeini speak to the people but his face is not seen? What he is trying to hide? Mujtaba Khomeini மக்களிடம் பேச வருகிறார், ஆனால் முகத்தை காட்டவில்லை. எதை மறைக்கிறார்? எதை பற்றி அவர்கள் மறைக்கிறார்கள்? The people of Iran want answer from their chosen leader about the situation in Iran, but being placed is in due to failed management and support for terrorism. ஈரானின் மக்கள் அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட புதிய சுப்ரீம் லீடர் அவர் வழியாக பதில் கேட்கிறார்கள். அதை கொடுப்பதற்கு அவர் வரவில்லை. இன்னொரு பக்கம்
நேதன்யாகு எண்ணெயிலிருந்து மாயமானாரோ, கடந்த 10 நாட்களாக நேதன்யாகுவை யாருமே பார்க்க முடியவில்லை. நடுவில் ஒரு சில ஏஐ வீடியோஸ்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேதன்யாகுவை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள், உயிருடன் இருக்காரா இல்லையா என்கிற இன்னொரு சர்ச்சை வெளிவர தொடங்கிவிட்டது. நேதன்யாகு எலிமினேட் ஆனாரா? அலி கமனை, முஸ்தபா கமனை அவர் அசாசினேட் ஆனாரா என்கிற இந்த கேள்வியை தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கக்கூடிய புதிய நெரேட்டிவ், we are tired of winning. ஒவ்வொரு போரில் நாங்கள் கலந்து கொள்கிறோம், வெற்றி பெற்று பெற்று எங்களுக்கு அப்படி சோர்ந்து போகிறோம், அந்த அளவில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஆனால் இதே அமெரிக்கா யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் மீது நடந்த டேமேஜ், அதை பற்றி நாங்கள் வெளிப்படையாக பேச மாட்டோம், யாருமே இதை பேசக்கூடாது, நாங்கள் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டோம். பட் வி ஹேவ் ஒன். இதே அமெரிக்கா யுஏயில் இருக்கக்கூடிய ஃபஜுரா ஸ்டாப்ஸில் எந்த அளவில் டேமேஜ் நடந்ததோ, எந்த அளவில் தாக்குதல் நடந்ததோ இதை பற்றியும் நாங்கள் பேச மாட்டோம். அபுதாபியில் போலீஸ் எந்த 45 நபர்களை அரெஸ்ட் செய்திருக்கிறதோ, துபாயில் நடக்கக்கூடிய அந்த மிசைல் பாம்பிங்கை நீங்கள் படம் பிடித்தீர்கள்னா உங்களை சிறைப்பிடித்து விடுவார்கள். அதாவது எந்த அளவில் வெளிவரக்கூடிய இன்ஃபர்மேஷனை, வெளிவரக்கூடிய அந்த செய்திகளை டொனால்ட் ட்ரம்ப் முடக்க பார்க்கிறார், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போது டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு புதிய அறிக்கை, அமெரிக்காவை பற்றியோ அல்ல மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய இந்த போரை பற்றியோ, ஈரானை பற்றி நீங்கள் பேசுங்கள், தவறல்ல. ஆனால் ஈரானிற்கு சாதகமாக நீங்கள் பேசினீர்கள்னா, அமெரிக்காவிற்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள்னா, இஸ்ரேலிற்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள்னா உங்களுடைய லைசன்ஸ்களை நாங்கள் ரெனியூ செய்ய மாட்டோம். அமெரிக்காவின் மீடியா ஹவுசஸ்களுக்கு இந்த மிரட்டலை டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துள்ளார். வேர்ல்ட்ஸ் டெமோக்ராட்டிக் நேஷன், ஃப்ரீடம் ஆஃப் பிரஸை பற்றி உலகத்திற்கு லெக்சர் எடுக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு தன்னுடைய நாட்டிலேயே இந்த அளவில் அத்துமீறலை செய்து வருகிறார். ஹிப்போக்ரசி எந்த அளவில் இந்த அமெரிக்கர்களுடைய, இஸ்ரேலிகளுடைய வெளிவந்திருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த காசாவில் இவர்கள் மக்களை கொன்றார்களோ, சின்ன சின்ன குழந்தைகளை கொன்றார்களோ, அன்னைக்கு இவர்களுடைய சிவிலியன் கேஷுவாலிட்டி இவர்களுடைய ஞாபகத்தில் வரவில்லை. இன்னைக்கு ஈரான் அடித்த உடனேயே, 6 அமெரிக்க இராணுவ வீரர்களை கொன்ற உடனேயே ஹியூமன் கேஷுவாலிட்டி இவர்களுக்கு ஞாபகத்தில் வந்துவிட்டது. எந்த அளவில் இவர்களுடைய ஹிப்போக்ரசி இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இப்போது அடுத்தடுத்து புதிய புதிய டெவலப்மெண்ட் வர தொடங்கிவிட்டது. ஈரானுடன் போரிடுவதற்காக யெமனை சார்ந்த ஹூத்தீஸ் ஒஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஈரானுடன் கைகோர்த்து ஈரானிற்காக போரிட தயாராகிவிட்டோம். இது மட்டுமல்ல, ஈரான் இன்னொரு பக்கத்தில் பே எபில் மற்றும் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ், இந்த இரண்டையும் வைத்து ஒட்டுமொத்த உலகத்துடைய எக்கனாமியை முடக்கக்கூடிய வேலையை பார்த்துவிட்டது. டேவிட் ஸ்லிங்காக இருக்கட்டும், ஐரன் டோமாக இருக்கட்டும், எந்த அளவில் இவர்களுடைய மிக பவர்ஃபுல்லான மிசைல் சிஸ்டம்கள் அமெரிக்கா இஸ்ரேலை எந்த அளவில் இவர்கள் தாக்குகிறார்களோ, எந்த அளவில் இவர்களுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதோ, அந்த தருணத்தில் ஹெஸ்புல்லா, ஐஆர்ஜிசி போன்ற அமைப்புகளுடைய பவர் கூடும். இவர்கள் கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாம்ஸ்களாக இருக்கட்டும் அல்ல மிசைல் சிஸ்டம்ஸ்களாக இருக்கட்டும், அதை வைத்து மீண்டும் ஒரு முறை ஒரு மிக பெரிய தாக்குதலை நடத்த போகிறார்கள். தாட் சிஸ்டம், எந்த தாட் சிஸ்டத்தை சவுத் கொரியாவிடமிருந்து இவர்கள் கொண்டு வந்தார்களோ, அந்த தாட் சிஸ்டத்திற்கான ரெடாரை கூட ஈரான் டெஸ்ட்ராய் செய்துவிட்டது. தாட் சிஸ்டம் இப்போது கல்ஃப் நாட்டில் எந்த விதமான பயனிற்கும் கிடையாது, பயனில்லாத ஒரு ஆயுதமாக மாறிவிட்டது. இந்த இடத்தில் யாருடைய சேஃப்கார்டு, யாருடைய இன்ட்ரெஸ்டை நீங்கள் சேஃப்கார்டு செய்கிறீர்கள்? அமெரிக்கர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்வி இதுதான். இந்த இடத்தில் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? ஈரான் டூ ஆர் டை சிச்சுவேஷன். தன்னுடைய நாட்டிற்காக, தன்னுடைய அடையாளத்திற்காக எதை வேணாலும் செய்யலாம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய எக்கனாமி அடுத்தடுத்து உடையும் போது தன்னுடைய நாட்டின் எக்கனாமியை காப்பாற்றுவதற்காக இந்த போரிலிருந்து வெளியே வர பார்க்கிறது. ஆனால் நேதன்யாகு இஸ்ரேலிடம் சிக்கிக்கொண்டு
இந்த போரில் அவரால் வெளிவர முடியவில்லை. அதனால் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நியூக்ளியர் ஆக்ஷனுக்கான அடுத்த பிளானிங்கை இவர்கள் போட்டுவிட்டார்கள். இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நியூக்ளியர் வெப்பன் எவ்வளோ சீரியஸாக இருக்கிறது, இந்த அளவில் இந்த இஷ்யூ பார்க்கப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள்னா ஐஆர்ஜிசி கொடுத்த பதில், எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் தன்னுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவிற்குள்ளேயே ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்துவார்கள். இந்த தீவிரவாத தாக்குதலின் பழியை ஈரான் மீது போடுவார்கள். ஈரான் தான் அமெரிக்கா மீது ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்திவிட்டதாக ஒரு நாடகத்தை ஆடுவார்கள். எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த அனைத்து நபர்களுமே, அது இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே ஒன்று கூடி நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்துவதற்கான ஒரு பிளானிங்கில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த செய்தியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களே வெளிவிட்டிருக்கிறார்கள். நேத்தன்யாகு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பைத்தியக்காரத்தனத்திற்காக ஒட்டுமொத்த உலகத்தையே இந்த போரில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஈரான் சீஸ்ஃபயருக்கு தயாராக இல்லை. ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த முறை நாங்கள் பேக் ஃபுட்டில் போக மாட்டோம், எங்களிடம் போதுமான அளவில் மிசைல்ஸ்கள் இருக்கிறது, அமெரிக்காவுடைய நிலையை நாங்கள் ஏற்கனவே சிதைத்து விட்டோம், ஒட்டுமொத்த கல்ஃப் நாட்டிலிருந்து மூட்டை முடித்த கட்டி அமெரிக்கா வெளியே போனால் மட்டும்தான், ரெண்டாவது அமெரிக்கா இதற்கு மேல் எங்கள் மீது எந்த விதமான தாக்குதலையும் நடத்தாது என்கிற அந்த உறுதியை எழுத்து வடிவமாக எழுதி கொடுத்தால், இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டு பேருமே நடத்திய இந்த தாக்குதலில் எங்கள் நாட்டுக்கு ஏற்பட்ட சேதம் அதற்கான நஷ்டஈடை கொடுத்தால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முன் வருவோம், இல்லை என்றால் எங்களுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. கடந்த 15 நாட்களாக த ரூஸ்டர் நியூஸ் அண்ட் டீம் எந்த அளவில் உங்களுக்கு முன்பு போரை பற்றின செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோமோ, இந்த வீடியோக்களை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எடுத்துங்கள். இதை தாண்டி இந்த வீடியோக்களை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்களும் அதை செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.